ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தார்னி கிருஷ்ணன்ஸ் ஈஸி டயட். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வெளியில் விற்கிற ஃப்ரூட் சாலட். இதை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ வெளியில் ஃப்ரூட் சாலட் விற்க போகிறாங்கன்னா சில பேர் அதில் நட்ஸு போடுவாங்க. இது பாதாம், வால்நட் இதெல்லாம் தான் காமன். பட் இந்த நட்ஸு எப்போ வாங்கி வச்சாங்க, எவ்வளோ நாள் ஆச்சு, இல்லை இந்த நட்ஸை ரோஸ்ட் பண்ணி சிலது கிடைக்குது, அது போடுறாங்களா, இதெல்லாம் கேள்விக்குறி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நட்ஸு ரொம்ப நாள் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் இருக்கிற குட் ஃபேட் மாறி போயிடும். குட் ஃபேட்னா என்ன? இப்போ நம்ம எதுக்கு பாதாம், வால்நட் சாப்பிட சொல்கிறாங்க? அதில் இருக்கிற கொழுப்பு சத்து இருதய நோய் வராத தவிர்க்குது. ஸோ இந்த குட் ஃபேட் நல்லா இருக்கணும். அதில் இருக்கிற அந்த வாலடைல் ஆயில்ஸ்லாம் ஹெல்த்தியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நட்ஸோட அட்வான்டேஜ் இருக்குது. இதே அவங்க வால்நட்டையும் ஆமண்டையும் கட் பண்ணி இதை ஒரு மாதம் கழித்து உங்களுக்கு போட்டு கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்லேருந்தே தெரிஞ்சிடும். அது கொஞ்சம் ஒரு கெட்டு போன மாதிரி ஒரு டேஸ்ட் வரும். அது நல்லது கிடையாது. ஃப்ரெஷ் நட்ஸ் யூஸ் பண்ண. அடுத்தது ஃப்ரூட். இது ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி தான் போடணும். இது ரொம்ப ஹை ஃப்ளை ட்ராகன் ஃப்ரூட், கிவி ஃப்ரூட்டு இந்த மாதிரி தான் போடுறாங்க. ட்ராகன் ஃப்ரூட்டுங்கிறது ரொம்ப விலை. நம்ம ஊர் பழமே போடலாம். மாம்பழமோ இல்லை சிக்குவோ, அதாவது சப்போட்டா, இல்லை என்ன கொய்யாப்பழம், இந்த மாதிரி ரெகுலர் ஃப்ரூட் கூட போடலாம். பட் நார்மலாக அவங்க ஆட் பண்ணுறது ரொம்ப விலையான ஃப்ரூட்டு. ஸோ அது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உங்கள் எதிர்க்க கட் பண்ணி, இல்லை கட் பண்ணி அவங்க ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் மாதிரி கூலிங் சிஸ்டமில் வச்சுட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா ஓரளவு இட்ஸ் ஓகே. பட் இல்லைன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்டை கட் பண்ணி வச்சா, மெயினாக நம்ம ஃப்ரூட் சாப்பிட்றது விட்டமின் சிக்கு, ஃபைபருக்கு. ஃபைபர் ஒன்றும் ஆகாது. பட் விட்டமின் சி கட் பண்ணி வச்சு ரொம்ப நாள் இருந்தால் குறைஞ்சிட்டே வந்துடும். ஸோ அது ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா மேலே ஒயிட்டாக ஒன்று போடுவாங்க. இதை நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இது பாலை கெட்டியாக போட்டு போடுறாங்க அப்படின்னு. இல்லைங்க, அது ஃப்ரூட் சாலடில் மேலே போடுறது க்ரீம். இப்போ ஃப்ரெஷ் க்ரீமே கிடைக்கிது, அதை எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பாலே என்ன சொல்கிறோம், டோன் மில்க் சாப்பிடுங்க, நீங்கள் ஹைஃபேட் மில்க் சாப்பிடாதீங்க. ஏன் சொல்கிறோம்? ஏன்னா பாலில் இருக்கிற கொழுப்பு சத்து அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ரெகுலர் மில்கில் இது சேச்சுரேட்டட் ஃபேட். ஸோ இந்த க்ரீம்னு எடுக்கிறத, க்ரீம்னா என்ன, மேலே வர ஆடையை எடுத்து அதை உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது ஹை ஃபேட், பாலில் இருக்கிற கொழுப்பு சத்து நிறையா அதில் வருது. ஸோ இது நம்ம எப்போது சாப்பிட்டா ஓகே. இல்லைன்னா பெஸ்ட் வே ஃப்ரூட் சாலட் எப்படி சாப்பிட்ணுன்னா, ஃப்ரெஷ் ஃப்ரூட் கட் பண்ணி அப்படியே கொடுத்தாங்கன்னா அப்படியே சாப்பிட்டா போகிறோம். உங்களுக்கு நட்ஸ் வேணும்னா ஃப்ரெஷ் நட்ஸ் அதை போட்டு சாப்பிட்டா ப்ராப்ளம் இல்லை. பட் க்ரீம் மேலே போட்டு சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. பட் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் கிரான்பெர்ரி, ப்ளூபெர்ரி இந்த மாதிரி விஷயம்லாம் ஆட் பண்ணுறோன்னு அதையும் சுகர் போட்டது அதில் போட்டு கொடுத்துட்றாங்க. இது டெஃபினட்டாக யாருக்கா டயபெட்டிஸ் இருந்தால் இது சாப்பிடக்கூடாது. அவங்க சுகர் போட வேண்டிய அவசியமே கிடையாது ஃப்ரூட்ஸில். ஏன்னா ஃப்ரூட்ஸே இயற்கையாக அதில் சுகர், அதாவது ஸ்வீட்னஸ் இருக்குது. அதனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சுகர் தேவை. ஸோ ஃப்ரூட் சாலட் சாப்பிடுங்க. பட் இதே மாதிரி வீட்டில் பண்ணி சாப்பிட்டோன்னா, ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி நம்ம உடனே சாப்பிட போகிறோம். இதில் ஹெல்த்து நிறையா இருக்குது. அதுவும் நம்ம கரெக்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட் சூஸ் பண்ணலாம். பப்பாயா, கொய்யாப்பழம், தர்பூஸ் சீசனில் தர்பூஸ், கமலா ஆரஞ்ச் சீசனில் கமலா ஆரஞ்ச், இந்த மாதிரி விஷயங்கள் சூஸ் பண்ணி நம்ம சாப்பிட முடியும். பட் வெளியிலேருந்து கொடுக்கறதே நம்மளுக்கு தெரியாது. தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.